இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன கட்டாயப்படுத்தி வர வச்சு எனக்கும் மன நிம்மதி இல்லாம, என்ன வர வச்சு உங்களுக்கும் மன நிம்மதி இல்லாம பண்ணிக்கிறீங்க. மன நிம்மதியா? அது உங்ககிட்டயே விட்டுட்டு காலத்தோட காயங்களை சுமந்துக்கிட்டு இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் சாரதா. நான் பண்ண தப்பு என்ன, என்னெல்லாம் இழந்தன்னு இன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்பு, பாசம் இது எல்லாத்தையுமே இழந்து சுயநலவாதிங்க கிட்ட என் வாழ்க்கையே தொலைச்சிட்டேன். இப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சு சாரதா. அப்பாவித்தனமான உன் குணம், சுயநலம் இல்லாத உன் பாசம், அந்த சின்ன வாழ்க்கையையும் சின்ன சின்ன ஞாபகங்களை நினைச்சு பார்க்கும்போது உங்க எல்லாரையும் நான் பிரிஞ்சு என்னோட வாழ்க்கையை நான் இழந்துட்டேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. சின்ன வயசுல ககன் மழலைத்தனமா பேசுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வரத்துக்குள்ள அவன் தூங்கியிருப்பான். ஆனா இன்னைக்கு அவன் பேசுறது கேட்டாலே பயமா இருக்கு. நான் அவனுக்கு மட்டும் இல்ல, அவனுடைய வார்த்தைகளுக்கும் எதிரியாயிட்டேன். இப்படி உங்க எல்லாரையும் பிரிஞ்சு நான் அவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்னோட குணத்தை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. இன்னைக்கு இந்து வீட்டுல எல்லாருக்கும் முன்னாடி நீ எல்லாம் ஒரு அப்பனான்னு கேட்டா, உன்ன மாதிரி ஒரு அப்பெல்லாம் தேவையான்னு கேட்டா. அதனாலதான் என் தேவை இல்லாத அந்த வீட்டுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். போதும், அவங்களுக்காக நான் வாழ்ந்தது போதும். இனிமே உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்ன நினைச்சு நீ எவ்வளவு வேதனைப்படுற, என்கிட்ட பேசுறதுக்கோ என்ன சந்திக்கிறதுக்கோ நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த கஷ்டத்தை விட்டு நம்ம விலகி போயிடலாம். நம்ம வழியை நாம பாத்துக்கலாம். அப்ப வாழ முடியாத வாழ்க்கைய இப்ப நாம வாழலாம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு போலான்னா என்ன அர்த்தம்? நம்ம எங்கேயாவது போயிடலாம் சாரதா. சந்தோஷத்தை தவிர நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நம்மள யாருன்னு தெரியாத ஒரு புது இடத்துக்கு போயிடலாம். இங்க பாரு, உனக்கு நானும் எனக்கு நீயும் இருந்தா போதும். இனி மிச்சம் இருக்கிற வாழ்க்கையாவது உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் சாரதா. ப்ளீஸ். குழந்தை கைய பிடிச்சு நடக்கிற வயசெல்லாம் விட்டுட்டு நாம அவன் கைய பிடிச்சு நடக்கிற வயசுல எங்கேயாவது போயிடலான்னு சொல்றீங்களா? சந்தோஷம் மட்டும் இருக்கிற, பிரச்சனையே இல்லாத இடம் எங்கங்க இருக்கு? ஏதாவது ஒரு பிறவில மனுஷனா பிறந்து அந்த தெய்வங்கள் கூட இந்த பிரச்சனைகளுக்கு பயந்து மனுஷங்களா பொறுக்கறதையே விட்டுட்டாங்க. சாரதா, நான் சொல்றத கேளு. நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன். நீயும் உங்களை விட்டுட்டு வந்துரு. என்னது? அவனை நான் விட்டுட்டு வரணுமா? 6 வயசு புள்ளைய என் கையில கொடுத்துட்டு என் மாங்கல்ய பாக்கியத்தை அனாதையாக்கிட்டீங்க. நீங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை பிச்சை இது. அவனுக்காக மட்டுமே வாழ்ற வாழ்க்கை இது. அப்படி இருக்கும்போது அவனை விட்டுட்டு என்ன வர சொல்றீங்களா? பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் வேண்டான்னு நீங்க விட்டுட்டு போன மாதிரி தாய் வேண்டான்னு அவன் என்ன விட்டுட்டு போயிருந்தா அப்புறம் நீங்க என்ன போட்டோல தான் பார்த்திருப்பீங்க. நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அவனுக்கு உயிர் கொடுத்தது நானா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அவன்தான். குழந்தைங்க அழற வயசுல என்னோட கண்ணீரை தொடச்ச குழந்தை அவன். புள்ளங்கிற வார்த்தைக்கே ஒரு எடுத்துக்காட்டு அவன். அப்படி ஒருத்தனை விட்டுட்டு என்ன வர சொல்றீங்களா? இப்படி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் செத்தா கூட என் மகனை விட்டுட்டு வரவே மாட்டேன். நான் உங்க மேல வச்சிருக்க பாசத்துல தான் வாழ்றேன்னு நினைச்சீங்களா?
நான் அவனுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப கூட அவனோட உயிர் பிச்சையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் இல்லாம உன்னால வாழ முடியுமா? நீங்க இல்லாம தானங்க இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். How dare you? எங்க அம்மா கையை பிடிக்கிற? வேண்டாண்டா. ககன், கையை விடுங்கம்மா. உங்களுடைய நல்ல குணத்தினாலதான் நான் கையால் ஆகாதவனா இருந்துகிட்டு இருக்கேன். அதனாலதான் இவனுக்கு மறுபடியும் வரதுக்கு தைரியம் வருது. இப்போ என்னன்னா உன்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போற அளவுக்கு தைரியம் வந்திருக்கு. எந்த உரிமையிலடா எங்க அம்மா கையை பிடிச்ச? எதுக்கு எங்க அம்மாவை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்க? நீலாம் ஒரு மனுஷனாயா? எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டல. ஆனா இப்ப யோசிக்கிறேன்யா, அன்னைக்கு உனக்கு பிண்டோ வச்சான்ல, அதுக்கு பதில் உன்னை கொன்னுட்டே வந்திருக்கலாம். ககன், 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 ககன். ஆமாமா, இந்த ஆள் பண்ண தப்புக்கு நம்ம பட்ட கஷ்டம், அனுபவிச்ச அவமானம் போதாதா? இப்ப வரைக்கும் இந்த ஆளால அந்த ஆள் பொண்டாட்டி கிட்ட, அவங்க குடும்பத்துக்கிட்ட, தெருவுல போற வரவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்கோம். அந்த அபூர்வா என்கிட்ட எப்படி பேசினா தெரியுமா? இந்த ஆள் பண்ண தப்புக்கு அந்த பொம்பளை கிட்ட என்னென்ன பேச்சு வாங்க வேண்டியதா இருந்துச்சு. நீ அந்த ஆளோட மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ண பிரசாத். உன்னோட வழியை நீ பாத்துக்கோ, எங்களுடைய வழியை நாங்க பாத்துக்கிறோம். இன்னொரு வாட்டி எங்க அம்மாவை தேடி வந்த, என்னுடைய அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்த்த, உன்னை உயிரோடவே விடமாட்டேன், உயிரோடவே விடமாட்டேன், உயிரோடவே விடமாட்டேன், உயிரோடவே விடமாட்டேன், உயிரோடவே விடமாட்டேன், உயிரோடவே விடமாட்டேன். அம்மா, மனுஷனுடைய மதிப்பு தெரியாத இதோ இந்த மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் உனக்கு என்னமா பேச்சு? வாமா. ககன்,